ஓசேயா அதிகாரம் 9. இஸ்ரவேலுக்கு வரும் தண்டனை தீர்ப்பு. இஸ்ரவேலே, நீ களிப்புறாதே, மற்ற மக்களைப் போல் நீ அக்களிக்காதே. உன் கடவுளை கைவிட்டு நீ வேசித்தொழில் புரிந்தாய். கதறடிக்கும் களமெல்லாம் நீ விலைமகளின் கூலியை நாடுகின்றாய். கதறடிக்கும் களமும் திராட்சை கனிபெளியும் ஆலையும் அவர்களுக்கு உணவு அளிக்க மாட்டா. புதிய திராட்சை ரசமும் இல்லாமல் போகும். ஆண்டவரின் நாட்டில் அவர்கள் குடியிருக்க மாட்டார்கள். எப்ராயிம் எகிப்துக்கு திரும்பி போவான். அவர்கள் அசீரியாவில் தீட்டுப்பட்டதை உண்பார்கள். திராட்சை ரசத்தை ஆண்டவருக்கு நிர்மலப்படையலாய் வார்க்க மாட்டார்கள். அவர்களின் பலிகள் அவருக்கு உகந்தவை ஆக மாட்டா. அவை அவர்களுக்கு இலவு வீட்டு உணவு போல் இருக்கும். அவற்றை உண்பவர் யாவரும் தீட்டுப்படுவர். ஏனெனில் அவை அவர்களின் பசி தீர்க்கும் உணவே ஆகும். ஆண்டவரின் கோவிலில் அவை படைக்கப்படுவதில்லை. விழா நாள்களில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவரின் திருநாளன்று அவர்கள் செய்வதென்ன? அவர்கள் அழிவுக்கு தப்பி ஓடுவார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். மெம்பிஸில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். அவர்கள் விரும்பி வைத்திருந்த வெள்ளியால் செய்த அரிய பொருள்கள் காஞ்சொரி செடிகளுக்கு உரிமை சொத்தாகும். அவர்களின் கூடாரங்களில் முட்புதர்கள் வளரும். இஸ்ரவேலரின் பாவமும் அதற்கான தண்டனையும். தண்டனை தீர்ப்பு பெறும் நாள்கள் வந்துவிட்டன. பதிலடி கிடைக்கும் நாள்கள் வந்துவிட்டன. இதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வர். உன் தீச்செயலின் மிகுதியாலும் பெரும் பகையுணர்ச்சியினாலும் இறைவாக்கினன் மூடனாய் இருக்கிறான். இறை ஆவி பெற்றவன் வெறி கொண்டு உளறுகின்றான் என்கிறாய். என் கடவுளின் மக்களாகிய எப்ராயிமுக்கு இறைவாக்கினன் காவலாளியாய் இருக்கின்றான். ஆயினும் வேடன் ஒருவனின் வலை அவனை எப்பக்கமும் சூழ்ந்துள்ளது. அவனுடைய கடவுளின் கோவிலிலும் பகைமை நிலவுகின்றது. கிபையாவின் நாள்களில் நடந்தது போலவே அவர்கள் கொடுமை செய்வதில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தீச்செயலை ஆண்டவர் நினைவில் கொள்வார். அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். பாலை நிலத்தில் திராட்சை குலைகளை கண்டதுபோல் நான் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். பருவகால தொடக்கத்தின் முதல் அத்திப்பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன். அவர்களோ பாகால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றுக்கு தங்களையே நேர்ந்து கொண்டார்கள். எப்ராயிமின் மேன்மை பறவை போல் பறந்தோடிவிடும். அவர்களுக்குள் பிறப்போ கருத்தாங்குவதோ கருத்தரிப்பதோ எதுவுமே இராது. அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்தாலும் ஒருவனும் எஞ்சியிராமல் அப்பிள்ளைகளை இழக்கச் செய்வேன். நான் அவர்களை விட்டு அகன்று விட்டால் அவர்களுக்கு ஐயோ கேடு. நான் பார்த்ததற்கிணங்க எப்ராயிம் தம் மக்களை கொள்ளை பொருளாய் ஆக்கியிருக்கின்றான். எப்ராயிம் தம் மக்களையெல்லாம் கொலைக்களத்திற்கு கூட்டிச் செல்வான். ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்தருளும். எதை கொடுப்பீர்? கருச்சிதவையும் கருப்பையையும் பால் சுரவா முளைகளையும் கொடுத்தருளும். கில்காலில் செய்த பாவத்திற்கு தண்டனை. அவர்களின் கொடுஞ்செயல்கள் யாவும் கில்காலில் உருவாயின. அங்கேதான் நான் அவர்களை பகைக்கத் தொடங்கினேன். அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு என் வீட்டினின்று நான் அவர்களை விரட்டி அடிப்பேன். இனி அவர்கள் மேல் அன்பு கொள்ள மாட்டேன். அவர்களின் தலைவர்கள் அனைவரும் கலகக்காரராய் இருக்கிறார்கள். எப்ராயிம் மக்கள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். அவர்களுடைய வேர் உலர்ந்து போயிற்று. இனிமேல் அவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் நான் அவர்களுடைய அன்பு குழந்தைகளை கொன்று விடுவேன். என் கடவுள் அவர்களை தள்ளிவிடுவார். ஏனெனில் அவர்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. வேற்றினத்தார் நடுவில் அவர்கள் நாடோடிகளாய் திரிவார்கள்.